பண்ணுறீங்க. அதாவது ஷீடில் ஸ்டே பண்ணுறீங்க. அது எப்படி பண்ண போகிறேன்னா, நான் இப்போ வந்து பாகிஸ்தான் கோயிலில் பார்க்க போகிறேன். இங்கே ஷீடில் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய காசி தரிசன பயணத்துல இன்னைக்கு கயால இருக்கும். இந்த கயா என்பது வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம். ஏன்னா முன்னோர்களுக்கு வந்து பிண்ட பிரதான பூஜை நடக்கக்கூடிய ஒரு இடம் இது. அதாவது மறைந்த முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதாவது பிண்ட பிரதான பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த கயால் நடக்கிறது ரொம்ப விசேஷம். அததான் நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய பயணிகள் வந்து கெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கயால இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பெண்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்த இடம் இது. அது யாரு கொடுக்குறாங்கன்னா, தசரத மகாராஜர் வந்து கொடுக்குறார். பெண்களும் இந்த இடத்துல பிண்டம் கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு அதிகாரத்தை வந்து தசரதர் கொடுக்குறாரு. தசரதர் ஏன் கொடுக்குறாருன்னா, இந்த வழியா ராமர், சீதா தேவி, லட்சுமணர் இவங்கெல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு வந்து ராமருடைய அப்பா தசரதருக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாள்ல இந்த ஆறை வந்து கடக்க போறாங்க. கடந்து போகும்போது அவரு ராமர் என்ன பண்றாரு, சீதா தேவிய இந்த பல்குனி நதிக்கரையில உட்கார வச்சுட்டு கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரைக்கு போறதுக்காக போறாரு. போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகுது. அந்த சமயத்துல தசரதர் என்ன பண்றாருன்னா, உடனே மருமக அதாவது சீதா அம்மா கிட்ட கேட்கிறார், அம்மா நாங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னா உடனே நீ வந்து பிண்டத்தை கொடுக்கணும், அதாவது பிண்டம் வந்து உடனே கொடுக்கணும். ராமர் அதாவது தன்னுடைய மகன் வரத்துக்கு லேட் ஆகுது, அதனால நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அம்மா சீதா அம்மா கேட்கறாங்க, நான் எப்படி கொடுக்க முடியுமாமா, இது கொடுத்தா தவறு இல்லையா அப்படின்னு. இல்ல தவறு கிடையாது, நேரம் முடிய போது உடனே வந்து நீ இந்த பிண்டத்தை குடுமா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அம்மா சீதா அம்மா கேட்கறாங்க, இங்க ஆற்றங்கரையில உட்கார்ந்துகிட்டு இருக்க, இங்க எங்க என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆற்று மணல் தான் இருக்குது. அப்ப அந்த ஆற்று மணலை வந்து கைப்பிடியா பிடிச்சு 3 உருண்டைகளா வந்து அங்க அம்மா வந்து கொடுக்க சொல்றாங்க. அம்மாவை வந்து கொடுக்க சொல்றாரு தசரதர். உடனே அவரு அம்மா வந்து என்ன பண்றாரு, இதுக்கு வந்து சாட்சிகளா வந்து 5 சாட்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அக்ஷய மரம், அதுக்கப்புறம் மாடு, ஒரு பசு மாடு, துளசி, அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய பீகார் ஐயர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆலமரம். இந்த 5 மரத்தை வந்து சாட்சியா வந்து வைக்கிறாங்க. இதுல 4 வந்து சாட்சி வந்து பொய் சாட்சி சொல்றாங்க. அந்த ஆலமரம் மட்டும் உண்மையை பேசுது, உண்மையை வந்து சொல்லுது. அப்போ ராமர் வந்து கேக்குறார், லட்சுமி சீதா அம்மா கிட்ட கேக்குற, வாமா நம்ம இந்த மாதிரி அப்பாவுக்கு பிண்டம் கொடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, இல்ல இப்பதான் வந்து பிண்டத்தை வந்து உங்க அப்பா வந்து வாங்கிட்டாரு அப்படின்னும் போது அவரு சந்தேகப்படுறாரு. நீ வந்து இந்த ஆற்றை தாண்டி வரத்துக்கு பயப்படுறியா சீதா, வா டைம் ஆகுது கொடுக்கலாம். இல்ல இப்பதான் உங்க அப்பா வந்து இந்த மாதிரி நீங்க வர்றதுக்கு லேட் ஆகும், அதனால நீ கொடுத்துருமா, நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரம் வந்துடுச்சு, உடனே கொடுனால நான் கொடுத்துட்டேன். அப்பதான் ராமர் கேட்கிற, இது யாரு சாட்சி, யாரு சாட்சி அப்படின்னு வந்து கேட்கிறார். தம்பி போட்டோகிராஃபர் 29,000 30,000 அண்ணா நம்பர் செக் कर दीजिए. எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்னையில் கொளத்தூர்லேருந்து வரேன். என்னோட நேம் உஷா. சத்குரு யாத்ரா மூலயமா நான் காசி, கயா அண்ட் அயோத்தியா எல்லாம் வந்தேன். சூப்பராக இருந்தது. ரமேஷ் சார் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, செக்யூர்டாக பார்த்துக்குறாங்க, ரூம்ஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறாங்க. ஃபுட்டு நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டு தான், அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. எல்லோரும் வரணும், வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள்.
சாமி தரிசனம் எல்லாமே நல்லா கூட்டிகிட்டு போனாங்க, நல்லா பார்த்தோம், நல்லா என்ஜாயபுளாக இருந்தது. நீங்களும் எல்லாரும் வரணும், இருந்து இந்த இதுவை எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். வாங்க, புனித யாத்திரை எல்லாரும் எல்லா இறைவனோட அருளை கிடைக்கணும். வணக்கம். கயா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு போட்டோ எடுக்கிறேன்.